இந்த விழாவுக்கு என்னை அழைத்தால் போதும், நானும் ஒரு பார்வையாளனாக கலந்து கொள்கிறேன் என்றுதான் சொன்னேன். என்ன பேசுவது என்றே தெரியவில்லை என்பார்கள். அப்படி அல்ல, எனக்கு என்ன பேசுவது என்று தெரியும். 7 நிமிடங்களுக்குள் என்ன பேசுவது என்பதை இப்போது முடிவு செய்து கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெருந்தகைகளுக்கும் என் வணக்கம். என்னை இங்கே வரவழைத்த தேவதாஸ், என்னுடைய 32வது நூல். நான் இதுவரை எழுதிய அத்தனை பாத்திரங்களின் பிரதிநிதியாக அந்த தேவதாஸ் என்னை உங்கள் முன்னால் இங்கே நிறுத்தி இருக்கிறான். அவனுக்கு என் நன்றி. நிஜத்தில் நான் தேவதாஸை சந்தித்தது, பலமுறை சந்தித்தது, மதுரையின் வேறு ஒரு தெருவில். அந்த தெருவின் பெயரை கூட நான் இந்த நாவலில் பயன்படுத்தவில்லை. புனைவாளனின் தைரியமும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையும் என்னவென்றால், உண்மைகளை இடம் மாற்றி போட்டு ஒரு சீட்டுக்கட்டை அவன் ஆடுவான். அங்கே வெல்லுவதும் தோற்பதும் ஆடுவதும் அனைத்தும் அவன் மட்டுமே. அந்த அடிப்படையில் இந்த நாவலை விட கனம் பொருந்திய ஒரு வரியை மட்டும் இந்த நாவலை நான் ஏன் எழுதினேன் என்பதற்கான விதையாக உங்கள் முன்னால் இங்கே தர விழைகிறேன். எனக்கு ஒரு அம்மணி தெரியும். அவள் ஒரு இட்லி கடை வைத்திருந்தாள். அவளுடைய மகன்தான் அந்த தேவதாஸ். அவனுக்கு பெயர் வேறு, அந்த இட்லி கடை இருந்த இடம் வேறு. அந்த இட்லியின் சுவை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த அம்மாள் உடல் நலம் குன்றி இட்லி கடை நடத்துவதை நிறுத்திய போது, அதற்கு பிறகு அவளுடைய வாடிக்கையாளர்கள் வெவ்வேறு கடைகளுக்கு நாங்கள் சிதறி போனோம். மதுரை என்பது இட்லியின் நகரம். பல கரங்கள் மல்லிகை பூவுக்கு நிகரான அந்த ஒரு உணவு பூவை சூட்டிக்கொண்டே இருக்கின்றன. நான் அந்த அம்மாவை ஒரு முறை ஒரு வங்கியில் பார்த்த பொழுது, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உடம்புக்குன்னு கேட்டேன். என் பையன் ஒருத்தர் இருப்பான்லப்பா, உனக்கு கூட தெரியும்லப்பா, உனக்கு கூட ஒரு தடவை வந்து அதை கொடுத்தானே, இந்த தேங்காய் சட்னி கொடுத்தானே, நமக்கு நம்ம வாழ்க்கையில இதன் ஞாபகமே வச்சு. ஆனா அந்த பையனை எனக்கு ஞாபகம். ஏன் என்றால், அவன் ஒரு சிறப்பு குழந்தை. இந்த உலகில் குழந்தைகள் என்றாலே சிறப்புக்குரியவர்கள், சிறப்பு குழந்தைகள், தனித்து நோக்க வேண்டியவர்கள். ஒரு சிறப்பு குழந்தை. எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. ஏன் ஞாபகம் வந்தது என்பதை அந்த தாயிடம் நாம் காரணம் சொல்ல முடியாது. உன் குழந்தை ஒரு சிறப்பு குழந்தை, ஆகவே எனக்கு நினைவுக்கு வந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த தேவதாசின் நிஜ பெயரை சொல்லி, அவன்தானே அம்மா என்று. ஒரு பெயரை நன்றாக நீங்கள் உற்று நோக்க வேண்டிய தருணம். ஒரு பெயரை, அதை அந்த பையனை பெற்ற தாயிடம் நான் சொன்னதற்கு ஈன்ற பொழுதின் பெரிது வந்து குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கிய அவள் என்னிடம் ஒரே ஒரு செய்தியை சொன்னாள். பா, அந்த பையன் காணாம போயிட்டான்பா. அதற்கு பிறகு நான் அவளை சந்திக்கவில்லை. உடல் நலம் குன்றிய அந்த உண்மையான அன்னத்தாய் அதற்கு பிறகு ஒரு நாள் மரித்து போனாள் என்று நான் கேள்விப்பட்டேன். இதை ஒரு சிறுகதையாக கூட என்னால் எழுத முடியாது. ஏனென்றால் எனக்கு தெரிந்தது 2 சம்பவங்கள். ஒன்று, அவளுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் அவளுக்கு உலகமாக இருந்தான். அவள் அவனுடைய உலகமாக இருந்தாள். இன்னொன்று, அவளுடைய பையன் காணாமல் போனான். இந்த மதுரையை, இந்த மீனாட்சியை நம்பி வந்தேன், என் பிள்ளைய காணப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து விலகி போகும்போது என்னால் மீனாட்சியின் மீது வழக்கு தொடுக்க முடியாது. நான் மீனாட்சியின் மகன். என் அன்னை மீனாட்சி. நான் வணங்கும் தெய்வம் மீனாட்சி. தெய்வம் வேறு, கடவுள் வேறு என்பதை நானும் ஏற்கிறேன். நான் கண்டு என்னை வளர்த்த, என்னை பாலூட்டி வளர்த்த என் அன்னையை நான் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? இறந்து போய்விட்டார் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆக மீனாட்சியின் மீது தொடர முடியாத வழக்கை என் மனதின் மீது நான் தொடுத்துக் கொண்டேன். இந்த கதை, இதை உண்மை, இந்த உண்மையை நான் செய்தியாளன் போல் சொல்லிவிட முடியாது. ஆகவே அந்த பையனை எடுத்துக்கொண்டேன், அந்த தாயை எடுத்துக்கொண்டேன். நான் படைத்ததுதான் இந்த தேவதாஸ். இன்னும் ஒன்று அந்த நாவலை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை தவிர இந்த நாவல் 3வதாக ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்ல விழைந்தேன். அது கிளாஸ்கார தெரு என்கிற அந்த தெரு. இன்று நண்பர்களே, நான் இங்கே படியேறி வந்திருக்கக்கூடிய இந்த நேரம், மதுரையில் அந்த தெப்பக்குள பெருமாள் தெப்பத்தை சுற்றியுள்ள அத்தனை கடைகளும் தகர்க்கப்பட்டு தெப்பக்குளம் தூர்வாரப்பட்டிருக்கிறது. மதுரை என்னும் நகரம் மட்டும்தான் இந்த உலகில் 2500 ஆண்டுகளாக தினந்தோறும் தன் முகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் தன் முக ஒப்பனை மாற்றிக்கொள்வதே இல்லை. பாரதிக்கு எப்படி முண்டாசு அடையாளமோ, மதுரைக்கு அதன் அடையாளங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் தினந்தோறும் அது தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். மதுரையின் வீதிகளில் 300 முறை நடந்தவருக்கும், 30 முறை நடந்தவருக்கும், 3 முறை நடந்தவருக்கும் அது வெவ்வேறு சித்திரங்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கும். இங்கேதானே நான் இருந்தேன் என்று எப்படி நம் பிராயங்களை எண்ணி விகசிப்போமோ, அப்படித்தான் இங்கேதானே இது இருந்தது என்று எண்ணி எண்ணி பூரிப்பவர்களும்
மனம் நோகுபவர்களும் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சொத்து சேர்த்தவர்கள், கோடீஸ்வர கோமான்கள் கூட மதுரையில் ஒரு தியேட்டர் அடைக்கப்பட்டதற்கு கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். அந்த தெருவை நான் பதிவு செய்தேன். காகிதத்தில் அந்த தெரு இருந்தது, இன்று அந்த தெரு இல்லை. அதன் ஒரு பகுதி கட்டிடங்கள் அப்படியே இருக்கிறது, இன்னொரு பகுதி இல்லை. தேவதாஸ் எப்படி உண்மையான தேவதாஸ் அழிந்தானோ, எப்படி அவனுடைய அம்மா உண்மையான அன்னத்தாய் அழிந்தாளோ, அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு எனக்கு வேறு வழியே இல்லை. ஆகவே நான் ஒரு நாவலை புனைய விரும்பினேன், புனைந்தேன். அந்த நாவல் உங்கள் கரங்களில் இன்று தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று, எப்படி தேவதாசோ, எப்படி அன்னத்தாயோ, அது போலத்தான் அந்த கிளாஸ்கார தெருவும். இந்த நாவலுக்கு நான் பவளமல்லி என்று பெயரிட்டு இருக்க முடியும், இந்த நாவலுக்கு நான் கிளாஸ்கார தெரு என்று பெயரிட்டு இருக்க முடியும். ஆனால் பவளமல்லியும் கிளாஸ்கார தெருவும் தியாகிகள். பெயரளவிலாவது தேவதாஸ் நாயகனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தேவதாஸ் என்னை நாயகப்படுத்தி விட்டு தானும் நாயகனாக இருக்கிறான். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், என் முதல் கவிதையிலிருந்து பிரசுரித்த அத்தனை பத்திரிகைகளுக்கும், அத்தனை ஆசிரியர்களுக்கும், அத்தனை பதிப்பாளர்களுக்கும், என் நூல்களை வாங்கி வாசித்தவர்களுக்கும், சுட்டி காட்டியவர்களுக்கும், குட்டி சொன்னவர்களுக்கும், அனைவருக்கும் என்னிடம் சொல்லுவதற்கு 2 வார்த்தைகள் உள்ளன. ஒன்று நன்றி, இன்னொன்று நான் இன்னும் எழுதுவேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்தலினிது. வணக்கம்.